கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒரு வசனம் பார்க்க போகிறோம். சங்கீதம் 25வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். பாருங்க, இன்னைக்கு வரக்கூடிய காரியம் என்ன, உலகத்தில் என்ன நடந்துட்டு இருக்கு, ரொம்ப மோசமான காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அடுத்த செகண்ட் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பூமி எதிர்ச்சி எங்கே வரப்போகுதுன்னு தெரியல, வாகனங்கள் எங்கே விபத்தாக போகுதுன்னு தெரியல, நம்மளுடைய பிள்ளைங்க இதுக்கடுத்து என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. இப்படி பாவம்லாம் ரொம்ப நெருங்கி இருக்குது. நம்ம என்ன செய்ய போகிறோம், இதில் எப்படி தப்பிக்கணும், இன்னைக்கு என்ன நடக்க போகுது, நாளைக்கு என்ன நடக்க போகுது, நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடக்க போகுது, இது எதுவுமே தெரியாமல் ரொம்ப பயந்து போய் இருக்கிறோம். நம்ம அந்த பிரச்சனைக்கு பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த வசனம் சொல்லுது, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் பயந்தீர்களானால் இது எல்லாமே உங்களுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆண்டவருடைய ரகசியம், ஆண்டவர் இந்த உலகத்தை வச்சிருக்கிற ரகசியமாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ரகசியமாக இருக்கட்டும், நம்ம சுற்றி இருக்கிற ஒவ்வொரு காரியங்களுடைய ரகசியமாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருக்கு பயப்படுறவங்களுக்கு வெளிப்படுத்துவார். நம்ம அவருக்கு பயப்படுறதுன்னா என்ன, அவருக்கு பயந்து சத்தியத்தின்படி நடக்குது, நல்ல ஜெபம் பண்ணுறது, வேதம் வாசிக்கிறது, அவருக்குள்ள இருக்கிறது உண்மையாக இருக்கிறது, பிறர் யாருக்கும் கஷ்டம் உண்டாக்காம முடிந்த வரைக்கும் உண்மையா இருக்கிறது இருந்து அவருடைய சத்தியத்துக்கு பயந்து நம்ம நடப்போமானால் நம்மளுடைய காரியத்தை ஆண்டவர் ரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, நம்ம சுற்றி நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம வெளிப்படுத்துவார். இதனால நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், பிறருக்கும் நம்மளால ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகவும் உயர்ந்ததை போல இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறோம். அதனால நம்ம கர்த்தருக்கு பயந்து நடப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.